ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் நான் முடிக்க விரும்புகிறேன். 26 ஜூலை 2010 சார்ஜ் மகாராஜுடைய பிறந்தநாள் முடிஞ்ச லக்னோ செலிப்ரேஷனில் அவர் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். நான் கிட்டத்தட்ட ஒரு 5000 மணி நேரத்துக்கு மேலே தியானம் பண்ணியிருக்கேன். ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் சிட்டிங் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி அவர் மேலே லவ்ன்றது உருவாகவில்லை. ஆனால் அவர் எனக்கு எது கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு அவருக்கு என்ன எந்த நிலைமையில் வச்சிருந்தாலும் அது ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாஸ்டரோட பணியை நான் செஞ்சது. திரும்பி போய் கேட்டு பாருங்க, அந்த டாக் இன்னும் நல்ல பெருசான டாக், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் சொன்ன ஒரு விஷயம், எனக்கும் அவருக்கும் என்னால் அந்த அளவுக்கு அன்பை வளர்த்துக்க முடியுமானா தெரியாது. மேபி முடியலாம். முடியாத இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த உயரிய ஆன்மீக நிலையை அவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாரு. அதை அடைவதற்கு ஒரே வழி எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அவருடைய பணியை சிறப்பாக செய்யும். கம்மியாக செய்யலாம், பெட்டராக செய்யலாம், பெஸ்ட்டாக செய்யலாம். அடிக்கடி அவர் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு வாலண்டியர் இல்லை அப்படின்ற மாதிரி எப்போ மாஸ்டர் உங்களை பார்த்து ஃபீல் பண்ணுறாரோ அப்போ நம்மளுடைய வேலை முடிஞ்சது. ஆனால் மீண்டும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பிரதி உபகாரம் எதிர்பார்த்து செய்யக்கூடியது சர்வீஸ். சார்ஜ் மகாராஜ் இதை பற்றி பல முறை சொல்லியிருக்காரு, தாஜி இதை பற்றி சொல்லியிருக்காரு. லேனா தேனா இருக்கக்கூடிய விஷயம் ஆன்மீகம் அல்ல. நான் இந்த வாலண்டியர் ஒர்க்கை மாஸ்டருக்காக பண்ணேன், எனக்கு பதிலுக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் நினைச்சிங்கனாலே அதோட ஒரு கேவலமான விஷயம் இல்லைன்னு சார்ஜ் மகாராஜ் சொல்றாரு. எப்போது ஒருத்தன் கொடுக்குறவன் எனக்கு பதிலுக்கு என்ன கிடைக்கிறதுன்னு நினைக்கிறானோ இந்த கொடுக்கறதுனுடைய தன்மையை அவன் இழந்துடுறான். அதுக்கப்புறம் உனக்கும் இன்னொருத்தனுக்கு ஒரு வட்டி கொடுக்குறவனுக்கு என்ன வித்தியாசம்? நான் பணத்தை கொடுக்குறேன், வட்டி வருது. இங்கே நான் என்னுடைய பணியை கொடுக்குறேன், அது போல ஆன்மீக முன்னேற்றம் வருதுன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா. அதனால தான் அடிக்கடி பாபுஜி மகாராஜுடைய கொட்டேஷன்ஸ் படித்தாலும் உங்களுக்கு தெரியும், தாஜி சொல்கிறதுலையும் சொல்லியிருக்காரு, என்னுடைய பணியில் கூட நான் ஒரு அகங்காரம் இல்லாமல் மாஸ்டரோட பணி நான் செய்கிறேன். நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அடிக்கடி சார்ஜ் மகாராஜ் வான் பண்ணுவார், நீ ஒரு வாலண்டியர்ன்றதுனால இருமாப்போட சுத்தாதுன்னு சொல்லுவார். நம்மளுக்கு நார்மலாக இருக்கும், பாரு எல்லாம் வெத்தா சுற்றின்னு இருக்காங்க பாரு, ஊரில் டைம் வேஸ்ட் பண்ணி மாலுக்கு போகிறான், படத்துக்கு போகிறான், நான் மாஸ்டரோட பணி எவ்வளோ நல்லா பண்ணுறேன் பாரு நினைக்கிறது கூட ஒரு டேஞ்சர். ஏன்னா ஒரு சட்டில் ஈகோ டெவலப் ஆகும், தேவையில்லாத ஒரு சூட்சும அகங்காரம் டெவலப் ஆகும். அது கூட இல்லாமல் செய்யக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவருடைய பணியை பர்ஃபெக்டாக செய்ய முடியும்.